ஆர்டர் பேக் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ண போகிறது ஸ்டோன் பட்டர்ஃப்ளை கிளா. ஸோ அதில் ஹேங்கிங்ஸோடு இருக்குது. ஸோ இது நம்ம போட்டுக்கும் போது நல்லா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறதுக்காக நம்ம பவுச்சுக்குள்ளே போட்டு அழகாக பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் நம்ம கஸ்டமரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறது 2 ஓவல் ஷேப் கிளாஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷ். அடுத்து கிளாஸி ஃப்ளவர் கிளாஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா கிளாஸியாக ப்ரீமியம் லுக்கோடு இருக்கும். அண்ட் இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ரொம்பவே க்யூட்டான கலெக்ஷன்ஸ் தான். அடுத்து வந்து 2 ஹார்ட் அண்ட் மேட் ஃபினிஷ் கிளாஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து டியூலிப் கிளாஸி ஃபினிஷ். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கனாலே எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து 2 குட்டி ஃப்ளவர் கிளிப்ஸ் கிளாஸி ஷேடில், அதுவுமே 2 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ இவங்களுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் நமக்கு சேஃபாக போகணும், அதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கசகசன்னு வைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சோன்னா நமக்கு நல்லா ரீச் ஆகும். ஸோ இந்த ஃப்ளவர் மேட் ஃபினிஷ் கிளாஸ் வந்து ஒரு 4 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போகிற காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் சும்காஸும் அண்ட் ஒரு கொரியன் பிரேஸ்லெட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக தரப்போகிறோம். ஸோ தட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு நம்மளோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே முக்கியம். வாட் எவர் இட் மே பி. ஸோ நமக்கு அது லாஸோ ப்ராஃபிட்டோ எதுவாக வேணால் இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டு பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறமா நம்மளோட தேங்க்யூ கார்டு ஒன்று வச்சுட்டு இந்த ஆர்டரை பேக் பண்ணி முடிச்சிடலாம். அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க எப்படி இருக்குது சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, பாய், டேக் கேர்.